ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து ஒரு சில இதை வந்து முயற்சி பண்ணி பார்ப்போமே, இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன, நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு வேலை கிடச்சே ஆகணும். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து அம்மா அப்பாட்ட வந்து பேசிக்கிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் சித்தி வீட்டில் இருந்தாலும் சித்தியும் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, வந்து ஒரு மாதம் ஆக போகுது. அதனால நம்ம எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியோடு தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சித்தி வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சொன்னாலுமே நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போ அம்மா அப்பா வந்து சொன்ன மாதிரி தானே இவ வந்து படிச்சுட்டு வேஸ்ட்டாக வீட்டில் உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம அதுக்காக வந்து ஒரு முயற்சி பண்ணி இது பண்ணுறதோட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிவும் எடுத்துட்டோம்னா நம்மளால் அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து பார்த்து இது பண்ணி தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன், இது மாதிரி வந்து எப்படியாச்சும் இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து வந்து இது பண்ணிடுவேன், எப்படியாச்சும் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்து இது பண்ணணும். அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு முயற்சியும் நம்ம வந்து கைவிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 இடத்துல வந்து தொடர்ச்சி முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே தான் நான் இருந்தேன். முயற்சி பண்ணதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. இது மாதிரி வந்து இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்டாங்க ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம். பாஸ்ட் 1 இயரில் ஏன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலை, என்ன விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு சார், ப்ளஸ் வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகேம்மா, நீங்கள் வந்து இங்கே ஒரு உங்களுக்கு நான் இப்போ ஒர்க்கு கொடுக்குறேன். ஆனால் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் ரினியூவல் ஆகக்கூடாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணால் நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மேனேஜர் வந்து டைரெக்டாகவே என்கிட்ட வந்து பேசிட்டார். நான் வந்து சொன்னேன், ஏன்னா இப்போ இருக்க நிலமையில நம்ம வேலைங்கிறது முக்கியம். சித்தி மட்டும் தான் இருந்தாலும் நம்மளும் ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் நான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம சும்மா வந்து இருந்தோம்னா அது வந்து நாளைக்கு அவங்க பையன் வந்து நாளைக்கு சித்தி பையன் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் உனக்கு மட்டும் தான் நான் அனுப்புகிறேன், அவங்க அக்கா பொண்ணுக்கெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாச்சும் நாளைக்கு பேசுகிற மாதிரி வந்து இது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி வந்து சரி ஓகே சார், நான் 1 இயர் ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000 சொன்னாங்க. ஆனால் கையில் வந்து உங்களுக்கு வந்து 17,000 வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அதனால் வந்து எப்படியாச்சும் இந்த இதில் ஒர்க் பண்ணி தான் ஆகணுன்ட்டு எங்கள் சித்திகிட்ட வந்து சொன்னோன்னா அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நல்ல சம்பளம் தான், நீ வேலை பாரு, 1 வருஷத்துக்கு வேலை பாரு, நானும் இங்கே தனியாக தான் இருக்கிறேன், நீ என்னோட இருந்தேன்னா இது பண்ணுவோம். ஆனால் நான் எங்கள் சித்திகிட்ட சொன்னேன், மாதத்துக்கு காய்கறி செலவு இந்த இதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஹாஸ்டல் போனாலும் நான் 5,000 கொடுத்து இருக்கணும் சித்தி. இது வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இங்கேருந்து. அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து மாதத்துக்கு எவ்வளோ நான் வந்து சாப்பாட்டுக்கு இதுக்கு மளிகை ஜாமான் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ வந்து வேண்டான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, நாளைக்கு வந்து ரமேஷ் ஏதாச்சும் சொல்கிற மாதிரி உன் மருமக எதுவும் சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நீ மட்டும் இருக்கிறதுனால தான் அவங்க மாதம் உனக்கு 10,000 செலவுக்கு அனுப்பி விட்றாங்க. அதை நீ வாங்கி எனக்கு செலவு பண்ணக்கூடாது, நானே பார்த்துக்கிறேன். நீ அவங்க அனுப்புகிற பணத்தில் நீ ஹாஸ்பிட்டல் செலவு இதை பார்த்துக்கோ, நான் வந்து தங்குறதுக்கான இதெல்லாம் வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி, நான் வந்து நீ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நீ அதை வந்து புரிஞ்சுக்கிற இதில் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறத நீ கேளு, நான் இன்னும் வேலைக்கு போய் அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் வாங்கிட்டேன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் சேவிங் பண்ணிக்குவேன். ஏன்னா அம்மா அப்பாட்ட இது மாதிரி நான் கோச்சிட்டு வந்ததுக்கு காரணமே தானே, நான் சொந்த முயற்சியில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் செய்யணுங்கிறதுனால தான் அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் நீ ஒன்றும் இதுக்கு பண்ணிக்காத, நம்ம பார்த்து எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், எதையும் போட்டு மனசை போட்டு நீ இது பண்ணிக்காத அப்படின்னோடனே, சரி நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல, முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை நான் முயற்சி பண்ணி இது பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி இது பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, நம்ம என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீ வந்து இப்போதைக்கு இது பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து ஒரு வேலை கிடச்சிருக்குன்னா அதில் நீ எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பாரு. அப்படி தானே அவன்லாம் ரமேஷ் எல்லாம் பண்ணி தான் இந்தளவுக்கு
மாதம் ஒரு 2,00,000 சம்பாதிக்கலாம் வெளிநாட்டில், அதுக்கேற்ற மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தி கொஞ்சம் எனக்கு மோட்டிவாக பேசினாங்க. அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து சில எங்கள் அம்மா அப்பா மாதிரி அதெல்லாம் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லாமல் இவங்க ஒரு ஆறுதலாக பேசி